அர்ஜுன் காம்படிஷனே இல்லாம நீங்க தான் பெரிய ஆளுன்னு மக்களை நம்ப வைக்கிறீங்கன்னு கர்ணா சொல்றாரு. சொல்லிட்டு துரோணாச்சாரியாக்கும் கிருபாச்சாரியாக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அந்த ஸ்டேடியம்ல மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஸ்டேடியம் சுத்தி நெருப்பு வர வைக்கிறாரு. நெருப்பு எரிய ஆரம்பிக்குது. எல்லா மக்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வானத்துல இருந்து மழை கொட்டுன்னு கொட்டுது. அந்த நெருப்ப அணைக்குது. எல்லாரும் அப்பா சாமி நம்ம தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னு நினைக்கிற கேப்ல வானத்துல இருந்து ஒரு மலை அந்த ஸ்டேடியத்தை நோக்கி அப்படியே வந்துட்டு இருக்கு. இத பார்த்த உடனே ஐயோ நம்ம எல்லாரும் காலின்னு மக்கள் நினைக்கிறப்ப ஒரு பெரிய சூறாவளி வந்து அந்த மலைய அந்த எப்படி இறங்கி வந்துச்சோ அதே மாதிரியே அதை போகவும் வச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அர்ஜுனை விட கர்ணா வேற லெவல் வித்தக்காரங்க அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க. இத பார்த்த உடனே அர்ஜுனுக்கு உள்ளுக்குள்ள கோவம். உங்களை நாங்க இன்வைட்டே பண்ணாம நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க, அதனால உங்களை பனிஷ் பண்ணுவோம் அப்படின்னு அர்ஜுன் கர்ணாக்கு சொல்றாரு. அதுக்கு கர்ணா, இது ஒரு பப்ளிக் ஸ்டேஜ், யாரு வேணாலும் அவங்க திறமைய வந்து எக்ஸிபிட் பண்ண முடியும். வேணும்னா அர்ஜுன் வா, நீயும் நானும் சேர்ந்து சண்டை போடலாம். யாரு பயங்கரமான சண்டைக்காரங்க, யாரு செம்மையான திறமசாலிங்கிறத மக்கள் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. உடனே கிருபாச்சாரியா இடத்துல இருந்து எழுந்திருச்சு, கர்ணா நீங்க எங்க இளவரசன் கூட சண்டை போடணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க யாரு, உங்க பூர்வீகம் என்ன, இதெல்லாம் எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே கர்ணா அப்படியே ரொம்ப சைலண்டா அமைதியா இருக்கிறாரு, எதுவுமே பேச மாட்டாரு. இப்பதான் துரியோதன் உள்ள வந்து, இவ்வளோ வித்தைய காமிச்சதுக்கு அப்புறமும் நீங்க அவங்களோட பூர்வீகம் என்னன்னு கேட்கறது நியாயமே இல்ல அப்படின்னு துரியோதன் கிருபாச்சாரியா கிட்ட சொல்றாரு. அப்ப கிருபாச்சாரியா, துரியோதன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஒரு இளவரசன் கூட சண்டை போடணும்னா இன்னொரு இளவரசனா இருக்கணும், அப்படி இல்லைன்னா இன்னொரு நாட்டு ராஜாவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே துரியோதன், அப்படியா, என் கிங்டம்ல இருக்கிற அங்காங்கிற ஊருக்கு கர்ணாவை ராஜாவா நானு நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல கர்ணா அங்கா ஊருக்கு ராஜாவாகிறாரு. இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப கர்ணாக்குள்ள அந்த தளபதி படத்துல ரஜினி சார் மம்முட்டி கிட்ட, உனக்கு என்ன வேணும், என்கிட்ட இருக்கிறது உயிர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி என்கிட்ட இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு கர்ணா துரியோதன் கிட்ட சொல்றாரு. இந்த நேரத்துலதான் கர்ணாவோட அப்பா அதிராத் வராரு. அதிராத் ஏற்கனவே சொன்ன வீடியோல அவரோட வேலை ப்ரொஃபஷன் என்னன்னா தேர் ஓட்டுறவர். அவரு வந்த உடனே கர்ணா போயிட்டு அதிராத்தோட காலை தொட்டு கும்பிடுறாரு. இத பார்த்த பீம் பயங்கரமான சிரிப்பு. ஓ, நீங்க தேர் ஓட்டுறவரோட பையனா அர்ஜுன், உன் கையால எல்லாம் இந்த கர்ணா சாவக்கூடாது, அப்படி செத்தாங்கன்னா உனக்குதான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. உடனே துரியோதனுக்கு செமையான கோபம். அட்லீஸ்ட் கர்ணாவோட அப்பா யாருன்னாவது எங்களுக்கு தெரியும், இந்த பாண்டவாஸ் 5 பேரோட அப்பா யாருன்னே எங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்கெல்லாம் இந்த அஸ்தினாபூர்ல இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவரு திருப்பி அவங்கள நக்கல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்பதான் குந்திக்கு தெரியுது, அந்த கர்ணா தங்க கவசத்தோட நிக்கிற அந்த கர்ணா வேற யாரும் இல்ல, குந்தியோட ஃபர்ஸ்ட் பையன் தான் அப்படின்ட்டு. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி தலை சுத்துது. அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. துரியோதனுக்கும் பாண்டவாசுக்கும் நடுவுல வாக்குவாதம், வாய் சண்டை பயங்கரமா அதிகமாகுது. அதே டைம்ல சாயந்திரமாவது. சாயந்திரம் ஆனதுக்கு அப்புறமா கிருபாச்சாரியா சொல்றாரு, சாயந்திரம் ஆயிடுச்சு, இனிமே எதுவா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றாங்க. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்ப துரியோதனும் கர்ணாவும் தோல் மேல தோல் கைய போட்டுக்கிட்டு நட்போட திரும்பி போறாங்க. இத பாக்குற யுதிஷ்டர், பாண்டவாசோட அண்ணன், அவருக்கு என்னடா இது, துரியோதனுக்கு செம்மையான ஒரு வித்தக்காரன் சண்டைக்காரன் கிடைச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அவருக்கு பாயில் ஆகுது.